செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். கல்வி நிதி மத்திய அரசுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள். மாணவர்கள் நலன் சார்ந்த கல்வி நிதியில் அரசியல் செய்யாதீர்கள் என மத்திய அரசை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக கல்வி நிதியை தராமல் மத்திய அரசு முரண்டு பிடிப்பதாக அவர் சாடியுள்ளார். இந்தி சமஸ்கிருதத்தை தமிழக அரசு ஏற்காது என குறிப்பிட்ட அவர் வலுக்கட்டாயமாக மும்மொழி கொள்கையை ஏற்கச் சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பியுள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதியில் மாற்றமா? தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் 2026 மே 2வது வாரத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை முன்னரே முடிப்பது மட்டுமல்லாமல் முடிவுகளையும் மே முதல் வாரத்திலேயே வெளியிட அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. மகேஷ் பொய்யாமொழி தமிழக அரசு மும்மொழி கொள்கையில் அரசியல் செய்ய வேண்டாம் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்ததற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாடு திறன் வாய்ந்த மாநிலமாக இருக்க இருமொழி கொள்கைதான் காரணம் என அவர் விளக்கியுள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.